பற்றி பார்க்க போனால் நம்ம சிஎஸ்கேக்கு சஞ்சு சாம்சன் வரப்போறாரா, சஞ்சு சாம்சன் ட்ரேட் வந்து நடக்குமா அப்படின்னு தான் வந்து என்னோட லாஸ்ட் வீடியோ கமெண்ட் செக்ஷன்லேயே நம்மளோட நண்பர்கள்லாம் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கைஸ், சஞ்சு சாம்சன் டு சிஎஸ்கே பாசிபிளா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிஎஸ்கேக்கு சஞ்சு சாம்சன் தேவை தானா, இதெல்லாம் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, சேனலுக்கு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இப்போ வாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்லி ஒரு செம அன்எக்ஸ்பெக்டட் அனௌன்ஸ்மெண்ட் ஃபார் சிஎஸ்கே ஃபேன்ஸ், ஒரு ஹாப்பி நியூஸ்னு சொல்லியாலும் நம்மளோட ஆயுஷ் மாத்ரே பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியா அண்டர் 19 டீமை லீட் பண்ண போறாரு கைஸ். ஸோ இந்தியா அண்டர் 19 வெர்சஸ் இங்கிலாந்து அண்டர் 19 சீரிஸ் பார்த்தீங்கன்னா வர ஜூன் 24 ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இங்கிலாந்து சம்மர் டூரே பார்த்தீங்கன்னா லிட்டரலி நடக்க போகுதுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க எல்லாருக்குமே தெரியும், இந்தியா ஏ வெர்சஸ் இங்கிலாந்து லயன் சீரிஸ் நடக்க போகுது. அதில் நம்மளோட ருத்ராஜ் இருக்காரு, அன்ஷுல் கம்போஜ் அண்ட் கலீல் அஹமத் இருக்காங்க. நெக்ஸ்ட் இந்தியன் சீனியர் டீம் பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டை வந்து ஃபேஸ் பண்ண போறாங்க. ஜூன் 20th வந்து அந்த டெஸ்ட் சீரிஸ் ஆரம்பிக்க போகுது. அண்ட் இந்த அண்டர் 19 டூர் ஆஃப் இங்கிலாந்து சீரிஸோட ஃபர்ஸ்ட் கேம் பார்த்தீங்கன்னா 24th ஜூன் அன்னைக்கு நடக்க போகுது, ஒரு வார்ம் அப் கேம். தென் பார்த்தீங்கன்னா 5 மேட்ச் ODI சீரிஸ் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா 2 மல்டி டே மேட்சஸ் நடக்க போகுது. இந்த மல்டி டேனா வேற எதுவும் இல்லை, டெஸ்ட் மேட்ச் தான், பட் அதோட ஷார்ட்டர் வெர்ஷன் வச்சுக்கோங்களேன். ஒரு 3 டே டெஸ்ட் மேட்ச்னு இதை வச்சுக்கலாம். இந்த சீரிஸ்ல விளையாட போற இந்தியன் பிளேஸ் எனக்கு வந்து சுத்தமா தெரியல. நான் IPL இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டை ஃபாலோ பண்றேன், எனக்கு டொமஸ்டிக் கிரிக்கெட்டை வந்து சுத்தமா நாலேஜ் கிடையாது. உங்களுக்கு இன்கேஸ் நீங்க இந்த லிஸ்ட் இப்போ நான் போடுறேன் பார்த்தீங்களா, இந்த பிளேஸ் யாராவது வாட்ச் பண்ணிருக்கீங்களா, இவங்களோட கேம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க இன்கேஸ் உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா. பட் ஆயுஷ் மாத்ரே கூட ஓப்பனிங்ல இறங்க போற வீரர் வேற யாருமே இல்லை, நம்மளோட வைபவ் சூரியவன்ஷி தான். ஸோ சிஎஸ்கே ஆர்ஆர் கேம் ரீசெண்டாக நடந்துச்சு பார்த்தீங்களா, அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து நம்ம வைபவ் சூரியவன்ஷி அண்ட் ஆயுஷ் மாத்ரே ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஒரு சாட்ல வந்து இருந்தாங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. ரெண்டு பேருமே யங் ஏஜ். ஸோ கண்டிப்பாக வந்து நிறைய விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க, மேட்ச் பற்றி பேசியிருப்பாங்க, ரெண்டு பேரோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி கண்டிப்பாக வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. வைபவ் சூரியவன்ஷி கூட வந்து இன்ஸ்டால ஸ்டோரி வச்சிருந்தாரு, நம்ம ஆயுஷ் மாத்ரேவை டேக் பண்ணி ஒரு கிளாப்பிங் சிம்பிளை வந்து போட்டிருந்தாரு. அண்ட் நம்மள சூரியகுமார் யாதவ் அவர் வந்து ஆயுஷ் மாத்ரேவோட ஒரு ஃபேனாவே மாறிட்டாரு போலங்க. அவர் கூட பார்த்தா கங்க்ராட் ஸ்டோரி வந்து ஆயுஷ் மாத்ரேக்கு வச்சிருந்தாரு. ஸோ ஆயுஷ் மாத்ரே எப்படி சைடு லீட் பண்ண போறோம் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். கண்டிப்பா சிஎஸ்கேக்கு ஃபியூச்சர்லயுமே வந்து ஆயுஷ் மாத்ரே லீட் பண்ண ஆச்சரியம் கிடையாது. அண்ட் எனக்கு இப்போ வரைக்கும் என்ன ஆச்சரியம் கைஸ், எப்படி மும்பை இந்த ஒரு டேலண்ட்டை மிஸ் பண்ணாங்க. இருக்கிற எல்லா டேலண்ட்டையும் ஐடென்டிஃபை பண்ற ஒரு டீமே அவங்க தான். அவங்களே இப்படிப்பட்ட ஒரு டேலண்ட்டை மிஸ் பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பா விட மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு எப்படியாவது ஆயுஷ் மாத்ரேவை சைன் பண்ண பார்ப்பாங்க. அதுக்கு சிஎஸ்கே கண்டிப்பா அலோவ் பண்ணக்கூடாது. பட் இந்த 2 வருஷமே என்னன்னா கைஸ், அவர் 30 லட்சத்துக்கு தான் ப்ளே பண்ற மாதிரி இருக்கும். 2028 மெகா ஆக்ஷனுக்கு முன்னாடி அவரோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் செய்யப்படும். அதாவது இன்கேஸ் அவர் அன்கேப்டா இருந்தாருன்னா அவரோட பிரைஸ் வந்து 4 crores இருக்கும். இன்கேஸ் அவர் கேப்டா மாறி இருந்தாருன்னா மேபி அவரோட பிரைஸ் வந்து இன்னும் கூட கொஞ்சம் அதிகமா இருக்கலாம். பட் தீஸ் 2 years ஆர் வெரி குரூஷியல். 30 lakhsக்கு அவர் வந்து நீங்க எப்படியாவது வந்து கன்வின்ஸ் பண்ணி ப்ளே பண்ண வைக்கணும். அண்ட் ஐ திங்க் அவர் வந்து சிஎஸ்கேவோட நல்லா ஜெல் ஆகி அட்டாச் ஆகிட்டாரு. ஸோ இப்போ ரீசெண்டாக கூட வந்து விஜய் சங்கர், ஆண்ட்ரி சித்தார்த் கூடலாம் வந்து நம்ம சென்னையை சுற்றி பார்த்து தோசை காஃபிலாம் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாரு. ஸோ கைஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஆயுஷ் மாத்ரே இங்க சிஎஸ்கேக்கு லாயலா இருப்பாரா, ஆர் எல்ஸ் அவர் எம்ஏக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா? உங்களோட ஒப்பீனியன்ஸை கண்டிப்பாக കമന്റ്സിൽ മെൻഷൻ பண்ணுங்க. ഈ വർഷവും നമ്മുടെ ഓപ്ഷനും റിട്ടൻഷനും റിലീസൊക്കെ ഉണ്ടല്ലോ, അപ്പോൾ പുതിയ ടീംസ് ഒക്കെ അപ്രോച്ച് ചെയ്തിട്ടുണ്ടായിരുന്നു. അപ്പോൾ ബ്രോ പറഞ്ഞ പോലെ മുംബൈ ആണെങ്കിലും അങ്ങനത്തെ വേറെ പല ടീംസും അപ്രോച്ച് ചെയ്തിട്ടുണ്ട്. இருங்க இது இப்போ வந்த வீடியோ இல்லை, இது வந்து பழைய வீடியோ தான். சஞ்சு சாம்சன் வந்து 2022 மெகா ஆக்ஷனுக்கு அப்புறமா வந்து பசில் ஜோசஃபோட பண்ண ஒரு இன்டர்வியூல வந்து சஞ்சு சாம்சன் இதை பத்தி சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, என்ன வந்து மும்பை அண்ட் அதர் டீம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்ரோச் பண்ணியிருந்தாங்க, அதாவது ஆக்ஷனுக்கு முன்னாடி அப்ரோச் பண்ணியிருந்தாங்களா. ஸோ எஸ் எங்க டீமுக்கு வாங்க அப்படின்னு. பட் சஞ்சுக்கு இருந்த ஒரே ஃபீலிங், நம்ம ஆர்ஆர்க்காக மேட்சஸ் வின் பண்ணோம், ஆர்ஆர்க்காக ட்ராஃபி லிஃப்ட் பண்ணி கொடுக்குறோம், இது மட்டும் தான் அவரோட மைண்ட்ல இருந்திருக்கு. அதனால தான் வந்து எந்த டீமோட ஆஃபருமே அவர் வந்து அக்செப்ட் பண்ணல 2022 ஆக்ஷன் அப்போ. ஸோ இப்போ ஜஸ்ட் இன் 3 years அவரோட மைண்ட் மாறி இருக்குமா கைஸ், அதுதான் என்னோட முதல் கேள்வி. ஸோ இப்போதைக்கு ரூமர்ஸ் வந்திருக்கே தவிர நீங்க நினைக்கிற மாதிரி இது அஃபிஷியல் ரிப்போர்ட் எங்கேயுமே வந்து வரல. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து ஃபேன்ஸோட ஒரு இமேஜினேஷன் தான். அண்ட் நிறைய பேர் ஆர்ஆர்லேருந்து க்ளோஸ் சோர்ஸ்லாம் வந்து சொல்லியிருக்காங்கப்பா, அவங்களோட மேனேஜ்மெண்ட்லேருந்து சொல்லியிருக்காங்கப்பா, இப்படி அப்படின்னு வந்து நிறைய உருட்டுக்கள்லாம் பார்க்க முடியுது. நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குற நண்பர்களுக்கு தெரியும், நம்ம ஃபேக் இன்ஃபர்மேஷனை ஸ்ப்ரெட் பண்ண மாட்டோம். முடிஞ்ச அளவுக்கு க்ளோஸான இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்க ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு. அதனால இந்த சஞ்சு சாம்சன் ட்ரேட் நியூஸ் பற்றி பேசாமல் இருந்தேன். ஓகே, இதுவே வந்து கொஞ்ச நாள் சேச்சுரேட் ஆகிரும் அப்படின்னு நினச்சா, இது இப்போதான் வந்து பீக் சிச்சுவேஷன் அடையுதுங்க. அதாவது எல்லா மக்களுமே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த லெவலுக்கு வந்து இது ஒரு ஹாட் டாப்பிக்காகவே மாறி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ட்ரேட் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா இது பிளேயர் டு பிளேயர் ட்ரேட் தான் நீங்க பண்ற மாதிரி இருக்கும். உங்களால ஆல் கேஷ் ட்ரேட் பண்ண முடியாது. 18 crores சஞ்சு சாம்சனோட வேல்யூ. ஸோ 18 crores சிஎஸ்கே கிட்ட கிடையாது. அதனால நீங்க இங்க இருந்து ஒரு பிளேயரை கொடுத்து ஆர்ஆர் கிட்ட இருந்து சஞ்சு சாம்சனை வாங்குற மாதிரி இருக்கும். சரிப்பா, அப்போ சிஎஸ்கே யாரை வந்து ஆர்ஆர் கிட்ட
கிட்ட கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா வேற யாரு நம்ம ஜட்டுவை தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். நிறைய சிஎஸ்கே ஃபேன்ஸே சஞ்சு சாம்சன் வர அந்த சந்தோஷத்துல இங்க ஜட்டுவை லூஸ் பண்றோமே அதை பத்தி யாருமே யோசிக்க மாட்டீங்க. ஜட்டு உங்களுக்கு எல்லா ஏரியாஸ்லயும் கான்ட்ரிபியூட் பண்றாருங்க. உங்களுக்கு ஃபீல்டிங்ல ஒரு ஸ்டன்னர் எடுத்து கொடுப்பாரு, உங்களுக்கு பவுலிங்ல குவிக்கா வந்து ஓவர்ஸை கம்ப்ளீட் பண்ணி 4 ஓவர்ஸ்ல 20 ரன்ஸ் ஃபார் 1 விக்கெட் ஆர் எக்கானமிக்கலா போட்டுட்டு போயிட்டே இருப்பார். நெக்ஸ்ட் பேட்டிங்லயுமே அவரால் வந்து சூப்பராக கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். ஒரு 10 பால் 25 ரன்ஸ் அந்த மாதிரி கண்டிப்பா ஜட்டுவால ப்ளே பண்ண முடியும் இல்லையா. அதனால ஜட்டு இஸ் ஸ்டில் ஜட்டு தான். அவர் நீங்க இந்த ஒரு சீசனை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த ஒரு ரஃப் பேட்ச் பார்த்ததுக்கு அப்புறமா அவரோட எபிலிட்டிஸை டவுட் பண்றது ரொம்பவே தப்பு. ஸோ ஜட்டுவை கண்டிப்பா உங்களால லூஸ் பண்ண முடியாது. அண்ட் ஆர்ஆரையுமே நீங்க ஸ்ட்ரென்தன் பண்ற மாதிரி இருக்கும் இன்கேஸ் ஜட்டுவை வந்து கொடுத்துட்டீங்கன்னா. ஸோ சஞ்சு சாம்சன் வரது வந்து ஃபைன் தான், பட் இருந்தாலுமே இஸ் சஞ்சு சாம்சன் நெசசரியா? உங்களால வேற ஏதாவது ஆப்ஷன்ல கூட வந்து ஒரு நல்ல ஒரு மிடில் ஆர்டர் பேட்டரை வந்து ஃபைண்ட் பண்ண முடியும். எஸ், தே ஆர் கிளியர்லி லுக்கிங் ஃபார் அ WK. எனக்கு நல்லாவே புரியுது. ஏன்னா ஊர்வில் பட்டேல் அண்ட் வன்ஷ் பேடி, தென் ரீசெண்டாக வந்து கார்த்திக் சர்மானு கூட ஒருத்தரை பற்றி நம்ம பேசியிருப்போம். அவருமே இந்த WK தான். அவருமே சிஎஸ்கேயோட கேம்பில் வந்து இப்போ வந்து கரண்டாக இருக்காரு. ஸோ இவங்க எல்லாருமே இருந்தாலுமே தே ஆர் லுக்கிங் ஃபார் அ எக்ஸ்பீரியன்ஸ் WK. அதனால தான் வந்து பந்தை கூட வந்து இந்த 2025 ஆக்ஷனுக்கு முன்னாடி வந்து அப்ரோச் பண்ணாங்க. ஆல்மோஸ்ட் டீல் கன்ஃபார்ம் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதாவது ஆக்ஷன்ல நம்ம பந்தை வந்து கண்டிப்பா எடுக்க போறோம்ப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் பந்த் வந்து கேப்டன்சி டிமாண்ட் பண்ண காரணத்தால அதை வந்து சிஎஸ்கேவால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதனால தான் இந்த ஆக்ஷன்ல பந்த் மேல எந்த ஒரு பிட்டுமே சிஎஸ்கே பண்ணல. ஸோ லைக் வைஸ் இப்போ சஞ்சு சாம்சன் கேப்டன்சி டிமாண்ட் பண்ணார்னா நீங்க ருத்துவை கேப்டன்சில இருந்து ரிமூவ் பண்ற மாதிரி இருக்கும். 2024 வாஸ் நாட் அ பேட் சீசன் ஃபார் சிஎஸ்கே. அங்க இங்க சில மிஸ்டேக்ஸ் காரணமாக வந்து நம்ம பிளே ஆஃப் போக முடியாம போயிருச்சு. அண்ட் இந்த 2025 தான் வந்து ஒரு கிளியர் பேட் சீசன். ஸோ இந்த ஒரு பேட் சீசனுக்கு அப்புறமா எப்படி கம்பேக் பண்ணும் அப்படின்னு சென்னை சூப்பர் கிங்ஸ்க்குமே தெரியும், அண்ட் நம்ம ருத்துக்குமே கண்டிப்பா தெரியும். ஸோ அதனால வந்து இந்த சஞ்சு சாம்சன் ட்ரேட் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப குறைவு தான். உங்களோட ஒப்பீனியன்ஸ் என்ன கேஸ்? நீங்க சஞ்சு சாம்சன் ட்ரேட் நடக்கணும்னு விரும்புறீங்களா? அப்போ நீங்க ஜட்டுவை ரிலீஸ் பண்ற மாதிரி இருக்கும். சஞ்சு சாம்சன் ட்ரேட் நடந்துச்சுன்னா ருத்ராஜ் கைக்வாட் கேப்டன்சில இருந்து ரிமூவ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய பிரச்சனைகள் கண்டிப்பா நடக்கும். ஸோ இருந்துமே எனக்கு வந்து சஞ்சு சாம்சன் வேணும்பா அப்படின்னு வந்து நினைக்கிறீங்களா? உங்களோட ஒப்பீனியன்ஸ் கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் உங்களை இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பீஷியஸ் பை.